2015ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சிஎஸ்கே அணிக்காக விளையாடியிருந்தார். அதன்பின் அடுத்த 9 சீசன்களாக வெவ்வேறு அணிகளுக்காக விளையாடிய அஸ்வின் தனது கடைசி ஐபிஎல் பயணம் சிஎஸ்கே அணிக்காக இருக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று சவுதியில் வைத்து ஐபிஎல் 2025க்கான மெகா ஏலம் நடைபெற்றது. மொத்தமாக 577 வீரர்கள் இந்த ஏலத்தில் பங்கேற்றனர். இதில் பல்வேறு அணிகள் தங்களுக்கான வீரர்களை போட்டி போட்டுக்கொண்டு வாங்க ஆரம்பித்தனர். இந்த நிலையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அஸ்வின் பெயரும் வந்தது. சென்னை அணி அஸ்வினை வாங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதே மாதிரியே சென்னை அணி அஸ்வினுக்காக கடுமையாக முயற்சி செய்தது. தொடக்கத்தில் லக்னோ, பெங்களூரு ஆகிய அணிகள் அஸ்வினை வாங்குவதற்கு சென்னைக்கு போட்டியாக வந்தன. ஒரு கட்டத்தில் அந்த 2 அணிகள் விலகிக் கொள்ள திடீரென ராஜஸ்தான் அணி கோதாவில் இறங்கியது. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் தொடர்ந்து அஸ்வினை வாங்க கடுமையாக போராடியது. கடந்த சில சீசன்களாக அஸ்வின் ராஜஸ்தானுக்காக சிறப்பாக விளையாடியிருந்த நிலையில் எப்படியாவது அஸ்வினை வாங்கிவிட வேண்டும் என்பதில் ராஜஸ்தான் அணி குறிக்கோளாயிருந்தது. ஆனால் அஸ்வினின் கரியரே சென்னை அணியிலிருந்து தொடங்கியது என்பதால் சென்னை அணியும் அஸ்வினை வாங்குவதில் அதிக முனைப்பு காட்டியது. அதனால் இரு அணிகளுமே அஸ்வினுக்கு கடுமையாக போட்டி போட்டன. ஆனால் கடைசியில் சென்னையே வென்றது. ரூபாய் 9.75 கோடிக்கு அஸ்வினை சென்னை அணி வாங்கியது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பிறகு அஸ்வின் சென்னை அணிக்கு திரும்பியிருக்கிறார். ரவிச்சந்திரன் அஸ்வினின் வருகை சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தன் சொந்த மண்ணான சென்னை அணிக்காக அஸ்வின் களமிறங்குவதால் வர இருக்கும் 2025 ஐபிஎல் போட்டிகளில் அனல் பறக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.